அதில் என்னது போட்டிருக்குன்னா முதல் கண்டவைகள்னா முதல் அதிகாரம் முழுவதும் எது வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல் அதிகாரம் முழுவதும் எதுதான் இருக்குது யோவான் கண்டவைகள். அடுத்தது இருக்கிறவைகள்னு அதில் போட்டிருக்கு. இருக்கிறவைகள்னா எது 2வது அதிகாரமும் 3வது அதிகாரமும், இந்த 2 அதிகாரமுமே இருக்கிறவைகள். அப்போ யோவான் இருந்த காலத்தில் இருந்த விஷயங்கள். அதுக்கு அடுத்தது 4வது அதிகாரம் முதல் 22வது அதிகாரம் வரை இனி சம்பவிப்பவைகள். இது இனி சம்பவிக்க போகிறது. ஏன்னா இவ்வளோ நாளாக சம்பவிக்கலை, இனி சம்பவிக்க போகிறார்கள். அது 4வது அதிகாரத்திலிருந்து தொடங்கி 22வது அதிகாரத்து வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இவ்வளோ தான் சிம்பிள் மேட்ரு. என்னது வெளிப்படுத்தின விசேஷம். இதில் பெருசாட்டு நம்ம இனி தனித்தனியாட்டு ஒன்று ஒன்றா பார்க்கும்போது தெரியும். அதை 1வது அதிகாரத்தை நம்ம முழுசாக என்ன செய்துட்டோம், பார்த்துட்டோம். அவர் என்னதெல்லாம் கண்டாருங்கிறதுக்கு நம்ம தெளிவாட்டு 2-3 வாரம் தொடர்ந்து பார்த்தோம். அடுத்தபடியாட்டு பார்த்தது எது பார்த்தோம், 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துலையும் சபைகள் பார்த்தோம். அடுத்த வரிசையாக 7 சபைகள் பார்த்தோம். அதில் 6 சபைகள் வரை நம்ம என்ன செய்தாச்சு, பார்த்து முடிச்சாச்சு. இனி போய் 7வது ஒரு சபை. 7வது சபைன்னு சொல்லும்போது லவோதிக்கேயா சபை. அப்படிதானே? இந்த சபை வந்து எப்படின்னா இது ஒரு கொஞ்சம் பெருசாட்டு இருக்குது. சில சபைகளை பற்றிலாம் ஒரு 3 வசனம் இல்லை 4 வசனங்கள் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தா 14வது வசனம் முதல் 22வது வசனம் வரைக்கும் நிறைய இருக்குது. அப்போ பார்க்கும்போது இது ஒரே நாளில் கதை முடியக்கூடிய கேஸு இல்லை. அப்போ இந்த சபை வந்து எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் வேதாகமத்தில் தெளிவாக போட்டிருக்கு. கொலேசு சபை பக்கத்தில், அதுதானே கொலேசியர்கள் நிருபம்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த சபை பக்கத்தில், இந்த பக்கத்தில் எரோபோலின்னு சொல்லக்கூடிய சபை பக்கத்தில். அப்போ 2 சபைக்கு நடுவில் இருந்த சபை தான் இந்த சபை. அப்போ பவுல் வந்து கொலேசியருக்கு நிருபம் எழுதும் பாருங்க கூட ஒரு விஷயத்தை அவர் அடிக்கடி சொல்கிறாரு. ஏன்னா கொலேசியர் 4:16 இந்த நிருபத்தை இங்கே வாசித்து விட்டு அடுத்தது போய் எங்கள் லவோதியா சபையில் போய் என்ன செய்யணும், நீங்கள் வாசிங்க அப்படின்ட்டு இந்த கொலேசியர் 4:16 வாசிக்க பார்க்கலாம். என்ன செய்யணும், அங்கே உள்ள இதை நீங்கள் இங்கேயும் வாசிக்கணும், இங்கே உள்ளதை அங்கேயும் வாசிக்கணும். அப்போ கொலோசையருக்கு பவுல் சொல்லும் போதே கட்டளை அதான் கொடுக்குறாரு. நீங்கள் அங்கே கொடுங்க இங்கே கொடுங்கப்பா. அப்போ 2மே ரொம்ப பக்கத்தில் இருந்த சபைகளாட்டு தான் அறியப்படுது. அப்போ அதில் பார்த்தா இந்த சபைக்குள்ளே என்னது இருந்ததுன்னா பண வளம் வந்து பயங்கரமாக இருந்தது. சில சபைகளெல்லாம் பண வளங்கள் இல்லை, பிஸ்னஸ் இல்லாமல் இருந்தது. மற்ற 6 சபைகளில் 1-2 சபைகள். ஆனால் இந்த சபையில் நல்ல பண வளம் இருந்தது. மெழுகு நிறைந்த, அதாவது மெழுகு மூலமாக செய்யப்படக்கூடிய கண்ணின் மருந்து, கண்ணுக்குள்ள மருந்து அந்த காலத்தில் எங்கே இருந்ததுன்னா இந்த லவோதிக்கேயா சபையில் தான் என்னது இருந்தது, அந்த மருந்து இருந்தது. அப்போ அதுபோல் வெள்ளை ஆடைகள் அப்படி எடுத்து உடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு சபையாக இருந்தது. ஆனால் அனலும் அல்ல குளிரும் அல்லன்னு அந்த தேவன் அதில் அந்த இடத்துல கீழே பார்த்தா சொல்லார். அப்போ சபை, இந்த சபையை வந்து தொடங்கின பாஸ்டர் யார் அப்படின்னு கேட்டாக்கி அநேக சபைகளை தொடங்கினது பவுல். ஆனால் இதில் வந்து பவுல் தான் தொடங்கினார் அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. இது பவுல், ஆனால் பவுல் நிருபங்களை எழுதுறாரு. ஆனால் இந்த பட்டணத்துக்குள்ளே அவர் போனாரா இல்லை சபை தொடங்கினாராங்கிறதுக்கு வேதாகமத்தில் எங்கே தேடி பார்த்தாலும் ஒரு எவிடன்ஸ் இல்லை. ஆனால் அது யார் அதிகமாட்டு அங்கே இது பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் எப்பாப்பிரானி ஒருத்தர் இருக்கார், பவுலுடைய கூட இருந்த ஒரு நண்பர், அவருடைய சீசர்னு கூட சொல்லலாம். அவர் வந்து அடிக்கடி எங்கே பண்ண அந்த கொலோசையர் 4:12-13 வாசிக்க பார்க்கலாம். ஜபங்களில் என்ன செய்வான், இவர் ஜபத்தில் போராடிட்டு இந்த சபைக்காக ஜபம் பண்ண ஒரு ஆள் யார் தெளிவாக சொல்லுது. இந்த எப்பாப்பிரான் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், தேவ மனுஷன், பவுலுடைய ஃப்ரெண்டு. இந்த ஆள் வந்து நல்லா ஜபம் பண்ணியிருக்காரு. இப்போ ஜபம் பண்ணும்போது கூட சில ஆளுகளெல்லாம் ஜபம் பண்ணோம். நம்ம போன வாரமாக சொன்னோம் அப்படி தான். கொக்கு வந்து கரையிலேருந்து ஜபம் பண்ணோம். எதுக்கு ஜபம் பண்ணோம், உபவாசம் போட்டு ஜபம் பண்ணோம். எதுக்கு, மீன் வந்து தெரியாமல் என்ன செய்யும் வந்து பார்க்கும். அப்போ கொக்கு உபவாசம் பண்ணுற அந்த உபவாசம் இல்லை இவர் பண்ணது. இவர் ஜெயிலுக்குள்ளே கூட போயிருந்தார். சில பாஸ்டர்கள்லாம் ஜபம் பண்ணுவாங்க. எப்படி எனக்கு சபைக்கு வராதவன் விளங்காமல் வராதவன் என்ன செய்வான், ஒரு நாளும் பரலோகத்துக்கும் போயிட மாட்டான், விளங்காமலும் போயிடுவான். அதுக்காக ஆண்டவரே அவனை எப்படியாவது கையை காலம் முறிச்சு இங்கே திரும்பவும் கொண்டு வந்திருக்கான். ஆனால் இவர் வந்து ஜெயிலுக்குள்ளே போனாலும் எப்பா பிறகு அங்கே இருந்து அந்த சபையில் உள்ளவங்க கையை காலம் முறிச்சு இங்கே கொண்டு வான்னு இல்லை அவர் சொன்னது. அவர் வந்து அங்கேருந்து ஜபம் பண்ணது மட்டும் இல்லை, கூட இருந்த பிலமோனுக்கு நிருபம் எழுதுகிறாரு ஜெயிலுக்குள்ளே இருந்து. அது யாருன்னா பவுலும் எப்பாபிராவும் ஒரே ஜெயிலுக்குள்ளே, ரோம ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் ரோம ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது கூட அந்த இடத்துல இருந்துக்கிட்டு எனக்கு தசம பாகத்துக்கு காணிக்க கவர் அனுப்புனான்னு இல்லை, பிலமோனுக்கு வாழ்த்து சொல்லி லெட்டர் அனுப்புகிறார். யார், இந்த எப்பாபிரா. அப்போ அந்த அளவு இவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனுஷனாக இருந்தார். இவர் தான். ஆனால் 100% வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு 100%-94% இந்த சபையை தொடங்கின ஆள் யார் அப்படின்னு கேட்டால் இந்த எப்பாபிரா அவர் தான் அன்னி சொல்கிறாங்க. ஆனால் பவுல் நிச்சயமாக அதை தொடங்கலை. ஆனால் நிறைய நிருபங்களை பவுல் அங்கே எழுதுறார். அதில் பார்த்தா இதில் இப்போ இயேசு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அது எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா அது என்ன சொல்லியிருக்காரு முதல்ல வசனத்தில். சரி, அப்போ உண்மையும் சத்தியமும் உள்ளதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம எவிடன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. அவர் உண்மையும் சத்தியமும் தெளிவாக உள்ளவர், அது தெரியும். ஆனால் ஆதியில் உள்ளவருங்கிற ஒரு விஷயத்தை அவர் போடுறாரு. என்ன சொல்கிறாரு, நான் ஆதியில் இருந்த. இப்போ நிறைய பேர் இப்போ இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் சொல்லுது என்னென்னா இயேசு வந்து ஆதியில் இருந்த ஆள் கிடையாது, பாதியில் வந்த ஆள். எப்படி
அவர் சொல்கிறாங்க என்னன்னா ஈசாவும் இயேசுவும் ஒன்று தான். ஈசா வந்து இடையில தான் வந்தார், இடையில போயிட்டாரு. அதே ஆளை தான் இயேசுவும் சொல்கிறாங்க, இயேசு தான் ஈசான்னு சொல்லி அப்போ இயேசு பாதியில் வந்த கேஸு மீதியில் வந்த கேஸு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யோவான் 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை தொடர்ந்து முதல்ல வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோவான் அந்த வார்த்தை அது தேவனோட இருந்தார் அவர். அப்போ தேவன் வந்து அது இயேசு யாரு? பாதியில் வந்த கேஸ் இல்லை, ஆதியிலே இருந்த கேஸ். நிறைய பேர் இது தெரியாதவன்னு சொல்லுவாங்க. அந்த பிசாசின் மக்கள் சொல்லுது தான் என்னது இவர் பாதியில், யெகோவாக்காரங்களும் இப்படி அப்படி தான் சொல்கிறாங்க. இவர் இயேசு வந்து பாதியில் வந்த கேஸு, முழுசாக தொடக்கத்திலே ஆதியில் உள்ள கேஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு வந்து ஆதியிலே இருந்தாருங்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் உண்டு. தொடக்கத்திலே ஆதியாகமத்திலே உண்டு, அப்படி தானே? நமது சாயலாக, ஆமாம், எனது சாயலாகன்னு யெகோவா தேவன் சொல்லலை, நமது சாயலாக சிருஷ்டிப்போம். இயேசுவையும் யெகோவா தேவனை பிதாவாகி தகப்பனை சேர்த்து தான் சொல்கிறார் அவர். அப்போ தொடக்கம் முதலே ஆதியில் இருந்தவர் தான். பாதியில் போன கேஸு 2-3 உண்டு, நிறைய உண்டு. இந்த இடத்துல பார்த்தா வேதாகமத்தில் இவர்களை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது 2 பேர் தான் சொல்லியிருந்து. வேதாகமம் நீங்கள் எங்கே எடுத்து தேடி பார்த்தாலும் இவர்களை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு 2 பேரை சொல்லியிருந்து. 2 பேருமே பெண்கள் தான். அது எந்த பெண்கள் அப்படின்னு கேட்டால், ஒன்று யெகோவா தேவன் சொன்னார், இன்னொன்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இவர்களை நினைத்து கொள்ளுங்கள். ஒன்று முதல் சொல்லப்பட்ட ஆள் யார் அப்படின்னா மிரியாம். யார்? மிரியாமை பார்த்து யெகோவா தேவன் சொன்னார் இவளை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது, பாளையத்துக்கு வழியாக மிரியாமை தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு முதல்ல அவர் சொன்னார். 2வது இயேசு வந்து சொன்னார் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா லோத்தின் மனைவியை நினைக்கிறட்டாலும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பின்மாறி தான் போக வேண்டியிருக்கும். அதனால் அப்போ 2 பேர் சொன்னாங்க, 2 பேருமே தேவன் தான். அப்போ தேவன் தெளிவாக சொன்ன வார்த்தை 2 பேரும் சொன்னாங்க. அது இந்த 2மே பாதியில் போன கேஸ், அப்படி தானே? கானானுக்கு வரணும்னு வந்த கேஸு தான். ஆனால் 2மே என்ன பேசிட்டு பாதியில் போன கேஸ். இப்போ பாதியில் போன கேஸு நிறைய பேரை சொல்லலாம். இப்போ சாத்தானை பொறுத்த வரைக்கும் சாத்தான்னு சொல்லுவோன்னா பாதியில் போன கேஸ் தான். இப்போ நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசித்தா 12 புஸ்தகங்களில் சாத்தான்னு பேர் இல்லை. எத்தனை புஸ்தகத்தில்? 12 புஸ்தகத்தில் எங்கே தேடினாலும் என்னது இல்லை, சாத்தான்னு பேரில் இல்லை. நான் தேடி தான் பார்த்துருக்கேன். அதில் எங்கே முதல்ல சாத்தான்னு வருதுன்னா 1 நாளாகம 21:1 அதில் தான் வருது. பாருங்க, வாசிங்க. என்ன செய்யுது? இதுதான் முதல்ல சாத்தானுக்கு பேர் வருது. இவனுக்கு பேர் கடைசியாக எங்கே வருது அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் இதில் கடைசியில் அந்த 20வது அதிகாரத்தில் வருது. 27 நினைக்கிறேன் இதில் வருது. ஏன்னா சாத்தான் வருது. அதுக்கப்புறம் அந்த 2 அதிகாரத்தில் யாரும் இல்லை, சாத்தான் இல்லை. அப்போ அதாவது தொடக்கத்துலேயும் 12 புஸ்தகத்தில் இல்லை, கடைசியில் 2 அதிகாரத்தில் யாரும் இல்லை, சாத்தான் இல்லை. அப்போ சாத்தான் தான் யார்? பாதியில் போன கேஸு. இயேசு இல்லை பாதியில் போகிற கேஸு. அப்போ பாருங்கள், இப்போ சாத்தானை பொறுத்த வரைக்கும் நான் வேதாகமத்தை தேடி தான் பழைய ஏற்பாட்டில் 19 முறை போட்டிருக்கு. அவனுக்கு பேர் சாத்தான் அப்படின்னு. அவன் நிறைய பேர்கள் போட்டிருக்கு. சாத்தான்கிற பேர் 19 முறை தான் போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் பார்த்தா 37 முறை போட்டிருக்கு சாத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாடும் சேர்த்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 56 முறை, 56 இடத்துல சாத்தான்ங்கிற பேரில். பிசாசுனி நிறைய இடங்களில் போட்டிருக்கு, சில இடங்களில் ஒளியின் தூதண்ணி போட்டிருக்கு. இப்படியெல்லாம் நிறைய பேர்கள் போட்டிருந்தாலும் சாத்தான்னு பேர் வந்து கரெக்டாக 56 முறை தான் வந்திருக்கு. ஆனால் இயேசு வந்து இப்படிப்பட்டவங்க, இயேசுவை வந்து பாதியில் வந்த கேஸுன்னு சொல்லக்கூடிய ஆட்களை பார்த்தா இயேசு சொன்னார் பிசாசு என்ன இருக்கான், பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமா இருக்கிறான், அவன் உங்கள் அப்பன்னே சொல்லிட்டார். யார்? இவனுக்கெல்லாம் அப்பன் யார்? இயேசுவை வந்து இவனை பாதி அப்போ தான் சொல்லிட்டு இருந்தான். இயேசு வந்து பாதியில் வந்த கேஸுன்னிட்டு இவனை சொல்லிகிட்டே இருந்தான். யூதர்கள் ஒரு காலம் இயேசுவை ஆதியில் இருந்த தேவன் அவன் என்ன செய்யலை, ஏற்றுக்கிடலை. அப்படி ஏற்றுக்கிடாதனால தான் இயேசு சொன்னார் நீங்கள் பிசாசின் மக்கள், உங்கள் அப்பன் யார் தான்? பிசாசு தான். அப்போ இன்னைக்கு இயேசு வந்து பாதியில் வந்த கேஸ் தான், அவர் வந்து ஆதியில் இவ்வளோ உள்ளவர் இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய கேஸ், இந்த யெகோவா விட்னஸ் இந்த மாதிரிப்பட்ட கேஸுகள் என்ன தான், அவங்க தகப்பன் யார் தான்? பிசாசு அப்படின்னு தான் வேதாகமம் தெளிவாக சொல்லுது. அப்போ இதில் வரிசை நம்ம அடுத்து பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, ஆமேன் என்பவர். அப்படி தானே சொல்லி வசந்த அப்படி தானே போட்டிருக்கு. அப்போ ஆமேன்ங்கிற வார்த்தை வேதாகமத்தில் எங்கே இருக்குது, முதல்ல எங்கே தொடங்குது அப்படின்னு நானும் அதை தேடி பார்த்தேன். எண்ணாகமத்தில் தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. எண்ணாகமம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆமேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விஷயத்தம் 22-21 ஆமேன்னு சொல்லி முடியுது. அதாவது முடியுது, வேதாகமம் முடியும் போதே எந்த வசனத்தில் முடியுது? ஆமேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் முடியுது. இப்போ பார்த்தா 78 முறை இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆமேன் 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 அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம எண்ணும் போது தெரியுது 78 முறை. 6 முறை ஒரு வசனத்தில் 2 தடவை ஆமேன் ஆமேன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமேன் ஆமேன் அப்படின்னு போட்டு. அப்போ அதை பார்த்தா 72 வசனங்களில் ஆனால் 78 முறை எது போட்டிருக்கு? வேதாகமம் முழுசும் ஆமேன் ஆமேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி தொட வந்து. அதில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு விஷயம் செய்து முடிந்தவுடன் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள்னு 14 வசனங்களில் போட்டிருக்கு. 14 வசனங்களில் தெளிவாக போட்டிருக்கு, இந்த விஷயம் முடிஞ்சோடனே நீங்கள் ஆமேன்னு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அதோட விடலை. அது என்ன வேதாகம், ஏன் இவ்வளோ ஆழத்துக்குள்ள நம்ம எடுக்கிறோன்னா, தேவனும் ஆமேன் என்று சொல்ல கடவார்னு ஒரு வார்த்தை ஒருத்தன் கேட்குறான்.
ஆண்டவர்கிட்ட கேட்குறா. இப்போ நம்மள வேதாகமும் 14 முறை சொல்லுது நீங்கள் ஆமேன்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு. தேவனும் ஆமேன்னு சொல்லணும். அப்போ அவர் ஒரு பரலோகத்தில் இருக்கிற தேவனும் ஆமேன்னு சொல்ல கடவர் அப்படின்ட்டு சொல்கிறான் அவர் தான். அப்போ எனக்கு இது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது ஆண்டவருக்கே என்ன செய்கிறான் இவன் போடுறான் ஆமேன்னு நீரும் சொல்லும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதில் போடுறான். அதில் பாருங்க 1 ராஜாக்கள் 1:36 அதை வாசிங்க. எப்படி கர்த்தரும் எப்படி சொல்லணுமா ஆமேன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் யாரா இது, இவன் ஏன் இப்படி சொல்றான் அப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதோனியான்னு சொல்லக்கூடிய தாவீதுடைய மகன் இவன் யாருன்னா அப்சலமோட தம்பி. அப்ப அப்சலம் ஏற்கனவே செத்து போயிட்டான். அப்ப அந்த இடத்துல அதோனியா இருக்கிறான். அப்ப அதோனியா என்ன செய்யறான்னா தன்னைத்தானே ராஜாவாக அறிவிக்கிறான். அப்ப தன்னைத்தானே ராஜாவாக அறிவிக்கும் போது ஏற்கனவே தாவீது சொல்லியிருந்தான் சாலமோன் தான் ராஜாவாக வரணும். ஆனால் இவன் என்ன பேரானா அதோனியா என்ன பேரானா நான் தான் ராஜான்னு சொல்லி இவன் அறிவிச்சு கொஞ்சம் படைகள் தாவீதுடைய படைகள் எல்லாத்தையும் சேர்த்து அவனுக்கு பின்னால் வச்சுக்கிட்டு என்ன பண்ணா தனக்கு தானே ராஜான்னு அறிவிச்சாச்சு. அப்போ அறிவித்த உடனேயே இதை கேள்விப்படுறது நாத்தான் தீர்க்கதரிசி கேள்விப்படுறார் முதல்ல. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி கேள்விப்பட்டு அவன் சாலமோனுடைய அம்மாவாகிய பத்சேபால்கிட்ட போய் சொல்றாரு, உன் பிள்ளைய ராஜாவாக்கு பதிலாட்டு அங்கே யார் ஒருத்தர் ராஜாவாயாச்சு, அதோனியா ராஜாவாயாச்சு, அப்போ நீங்கள் என்ன செய்ய போறா அப்படின்னு கேட்டவொன்னு அவன் பதறிட்டான். அப்போ நேராக தாவீதுகிட்ட இவங்கெல்லாம் சேர்ந்து போகிறாங்க. போய் சொல்கிறாங்க, நீர் வாக்கு கொடுத்தது எப்படி சாலமோன் தான் ராஜாவாக இருப்பான்னு வாக்கு கொடுத்த உங்களுடைய வாக்கு எங்கே போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் உடனே சொல்கிறாரு தாவீது, நான் எப்படி வாக்கு கொடுத்தேன்னு அதன்படி ராஜாவாக யார் இருக்க போகிறா சாலமோன் தான் ராஜா. அவரை நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்து நீங்கள் அவரை அபிஷேகப்படுத்துங்க. எனக்கு அடுத்தது ராஜா யார் தான் சாலமோன் தான். அப்போ அவன் பயந்துட்டான். அதுக்கப்புறம் 2 சரணடைஞ்சான், கொம்புகளை கொம்புகளை போய் பிடிச்சான், இதெல்லாம் நடந்தது. ஆனால் இந்த அறிவித்த உடனேயே, அதாவது சாலமோன் தான் ராஜான்னு அறிவித்த உடனேயே ஒருத்தன் சொன்னா ஆமேன், எல்லா கதையும் என்ன செய்யுது தெளிவாக முடிந்தது. அப்போ அதில் இருந்தவன் தான் எழுந்து சொல்கிறான். அந்த அவனுக்கு பெயர் கூட போட்டு யோதாயின் குமாரனாக பெனாயா எழுப்பி சொல்கிறான். ஆமேன்னு சொன்னது மட்டுமில்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவனும் இது ஆமேன்னு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை கொடுக்குறான். கட்டளையை மட்டுமில்லை சொல்லலாம் அப்படிதானே, அப்படி வைக்கிறான் ஆமேன்னு அவரும் சொல்லட்டு அப்படின்னு. அப்போ இந்த ஆமேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எபிரேய அர்த்தம். பைபிள் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன ஆமேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே ஆகட்டும். தமிழ்லேயே அர்த்தம் என்னது அப்படியே ஆகட்டும். அப்போ அப்படியே ஆகட்டும்னா இந்த வேதாகமத்தில் எடுக்கும்போது அது ஒரு முடிவுக்குள்ள ஒரு வார்த்தை, ஒரு ஃபினிஷ் பாயிண்ட், ஒரு எண்டு பாயிண்ட். இது ஆமேன் எல்லா இடத்துலையும். நம்ம இன்னைக்கு சர்ச்சில் முடிஞ்சு ஆசீர்வாதம் போட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போவோம், பைபிள் எழுதி முடிக்கிறதுல என்ன போட்டிருக்கு ஆமேன். அப்போ இவர் சொல்கிறாரு நான் தான் ஆமேன் அப்படிங்கிற, நான் ஆமேன் என்கிறவர் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போ ஏன் சொல்கிறாருன்னா ஆமேன்னா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஃபினிஷ் பாயிண்ட் குறிக்கிறது இயேசு தான், பிதாவாகிய தெய்வம் அல்ல. அது தெளிவாக வேதாகமத்தில் போட்டிருக்கு. எந்த இடத்துல நம்ம பார்த்தாலும் அந்த தேவன் பிதாவாகிய தேவன் எண்டு பாயிண்ட் ஃபினிஷ் பாயிண்ட் குறிக்கலை. அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த டைமில் ஸ்பாட்டில் அவருக்கு தண்டனை கொடுக்குறாரே தவிர அந்த கடைசி டைமில் எண்டு டைமில் இந்த மனிதர்களுக்கு மனித குலத்துக்கு எண்டு பாயிண்ட் குறிக்கிறது நீ பரலோகமா நீ நரகமா குறிக்கிறது எல்லாமே இயேசு. அதனால தான் அவர் சொல்கிறார் நான் தான் ஃபினிஷ் பண்ணுற ஆள், நான் ஆமேன்னு சொல்லக்கூடிய ஆள். அப்போ பாருங்க இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் யோவான் 5:22 வாசிக்க பார்க்கலாம். 5:22 கடைசியில் அவர் என்ன செய்கிறார், யாருக்கு கொடுத்துருக்கிறார், பிதாவானவர் என்ன செய்யலை, நியாய தீர்ப்பு யாருக்கும் செய்யலை, கடைசியில் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய உரிமையை கொடுத்துருக்கிறார். அப்போ ஏன் அவருக்கு கொடுத்துருக்கிறாரு ஒரு கொஸ்டின் வரும், அந்த கொஸ்டினுக்கு அவரே ஆன்சர் பண்ணுறாரு. இயேசுவே சொல்கிறாரு யோவான் 5:27 ஒரு 5 வசனம் கழிஞ்சு அந்த வசனத்தை வாசிக்க அவர் ஏன் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய உரிமையை தனக்கு கொடுத்துருக்கிறார். என்னதை கொடுத்துருக்கிறாரு, அவர் மனுஷகுமாரனாக. ஏன்னா மனுஷகுமாரனாக வந்த ஒருத்தருக்கு தான் மனுஷனை பற்றி தெளிவாக தெரியும், மனுஷனுடைய கஷ்டங்கள் என்ன, அவனுடைய துக்கங்கள் என்ன. அதனால தான் அவர் இவனுமே சொல்லுவான், அவர் ஒரு தீர்க்கதரிசி தான், சும்மா இறங்கி வந்த ஒரு நபி தான். இல்லை எந்த நபியாக இருந்தாலும் சரியாக பதில் தரவன்ட்டு நீ நின்று பேசுனேன்னா உனக்கு தெரியும். பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்தது சும்மா ஒரு நபியாட்டு இறைவாக்கு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. அது மோசே, தாவீது, எலியா, அந்த எலிசா, இப்படி தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இயேசு எதுக்கு வந்தார் அப்படின்னா மனித குலத்தில் மனிதனோட வாழ்ந்து மனிதனுடைய லாப நஷ்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரிந்து நியாய தீர்ப்பு காலத்தில் அதை அனுசரித்து நியாய தீர்ப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் அவர் மனுஷனாக வந்தார் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஜீவ புஸ்தகத்தை திறக்கிறது யார், பிதாவானவர்னு போடலை. யார் திறக்கிறா, திறக்க தகுதி உள்ளவர் ஆட்டுக்குட்டியானவர் தான் போட்டிருக்கு. ஆட்டுக்குட்டி அது மத்தேயு 25, 31, 46 வாசித்தோம்னாக்கி அது நேரம் போயிடும். அதுலேயும் போட்டிருக்கு யார் தான் திறக்கிறா ஜீவ புஸ்தகத்தை. ஆமாம், அங்கே போகும்போது நான் போய் ஒரு பெரிய ஜொமடை தூக்கிட்டு போயிட்டு நான் 500 சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே என் பேர் அங்கே இருக்கா பாருன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், போப்பாலே உன் பேர் எங்கே இல்லை, இங்கே இல்லை. அது சொல்கிறது யார் தான். ஆமாம், அந்த 500 600 சர்ச்சில் நீ 1000 சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாலும், அதாவது தேவனுடைய வழியில் நடந்தால் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து சொன்ன பாதையில் நடந்தால் மட்டும்தான் என்னது உண்டு, பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டுங்கிறது. அதுதான் ஜீவ புஸ்தகம்.
அதாவது இப்போ நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன் ஞாபக புஸ்தகம், அது யாருக்கு புஸ்தகம்? யெகோவா தேவனுடைய புஸ்தகம். பறக்கும் புஸ்தகம் அது யாருடைய புஸ்தகம்? அது தேவன். அது நம்ம ஒரு 6 புஸ்தகத்தை இருந்து பார்த்தோம் தானே. அவ்வளவு புஸ்தகம் யாருக்கு? யெகோவா தேவனுடைய புஸ்தகம். ஆனால் இந்த புஸ்தகம் எழுதி வச்சிருக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம். எந்த புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம். இதுல பேர் இல்லாதவங்க தான் நியாய புஸ்தகத்துல பேர் இல்லாதவங்க பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாதுன்னு ஒரு இடம் போடல. ஞாபக புஸ்தகத்துல பேர் இல்லாதவங்க அதெல்லாம் ஒரு அதாவது மனுஷனுக்கு இந்த இடத்துல இப்படி நடந்தானுங்கிறத சொல்லக்கூடிய புஸ்தகங்கள். இது அப்படி இல்லை. ஜீவ புஸ்தகங்கிறது நீ பரலோகமா நரகமாங்கிறத அதை துறக்க வல்லமை உள்ள ஒரே ஒரு ஆள்னா நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு மட்டும்தான். அப்போ பாருங்க, அப்போ அதனால தான் அவர் சொல்றாரு, நான் தான் எண்டு பாயிண்ட் குறிப்பேன், நான் தான் ஃபினிஷ் பாயிண்ட் குறிப்பேன், நான் தான் முற்றுப்புள்ளி வைப்பேன். அதனால தான் ஆமேன் என்கிறவர். அப்போ அந்த இடத்துல பார்த்தா என்ன ஒரு விஷயமா அந்த 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது தானே. ஆதியும் நான் தான், மீதியும் நான் தான், எல்லாமே நான் தான், தொடக்கமும் நான் தான், முடிவும் நான் தான். அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. தொடக்கம், ஆதி, அந்தம் எல்லாமே அந்த தேவன் தான். அப்போ சபைக்கு அவர் இந்த சபையை எடுத்துக்கொள்ளும் போது அந்த சபைக்கு முதல்ல ஒரு குற்றத்தை வைக்கிறார். என்ன குற்றம் அப்படின்னா, அதை வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:16 என்ன சொல்றாரு? துப்பி போடுவேன்னு சொல்றாரு. என்ன வாயிலிருந்து காரை ஒன்றா துப்பிடுவேங்கிறார் இயேசு. பப்ளிக்காக நம்ம கன்னியாகுமரி பாஷையில் சொன்னால் வாயிலிருந்து ஒன்றா காரை நான் துப்புவேன். அது என்னன்னா துப்பக்கூடிய கேஸ் நிறைய உண்டு. வேதாகமத்தில் இயேசு தேவனாகிய யெகோவா தேவன் காரை துப்புன கேஸ் உண்டு. அதுபோல் இயேசு கிறிஸ்து காரை துப்புக்கிற கேஸுகள் உண்டு. அதெல்லாம் நாங்களாம் ஆராய்ச்சி படிக்கும்போது பிதாவாகிய தேவன் யாரை காரை துப்புனார் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா அதாவது மோசே எகிப்தில் இருந்து என்ன செய்தான்? ஒருத்தனை கொன்னுட்டு ஒத்த ஓட்டம்னா அவன் பயங்கர ஆள். அவன் எப்படின்னா இது எப்படின்னா நம்ம இப்போ ஒரு மம்பட்டி கொடுத்து ஒரு பிக்காசியும் கொடுத்து ஒருத்தனை கல்லறை தோண்டுன்னு சொன்னாலே 5000 ரூபா வாங்கிடுவாங்க. அவங்க 2-3 மணிக்கு தான் தோண்டுவாங்க. இவங்க கையில் கரண்டியும் கிடையாது, இவங்க கையில் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன செய்தான் பாருங்க, ஒருத்தனை கொண்டது மட்டும் இல்லை, அந்த இதுக்குள்ள மண்ணை கையை வச்சே தோண்டி தூக்கி அடக்கம் பண்ணிட்டு கிளியராக போயிட்டான். போனது பார்க்க முடியல, சாதாரண ஓட்டம் இல்லை, 4000 கிலோமீட்டர் ஓடிருக்கான். 4000 கிலோமீட்டர் மீதியான் தேசம் வரை இங்கே இருந்து ஓடின ஓட்டம் எகிப்து தேசத்துலேருந்து மீதியான் தேசம் வரை 4000 கிலோமீட்டர் ஓடினான். சரி, ஓடுறது மட்டும் இல்லை, அங்கே ஓடி போய் ஒரு கிணற்று இருக்க போயிருக்கான். இயேசு கிறிஸ்து போய் சமாரியா பட்டணத்தில் கிணத்தர்கள் இருந்த மாதிரி இவர் எங்கே போயிருக்காரு? அங்கே ஒரு பட்டணத்தில் போயிருக்காரு. அப்போ அங்கே ஒரு 7 பிள்ளைகள் வருது. அப்போ 7 பிள்ளைகள் யார்? அங்கே உள்ள மீதியான் தேசத்து ஆசாரியனோட பிள்ளைகள். அப்போ மீதியான் தேசத்துனா மீதியான் தேசத்து மக்கள் சபிக்கப்பட்டவங்க தான். இத்தனை காலங்கள் நீங்கள் கோயிலுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது சாபம் வாங்கின கேஸுகள் தான் இது. ஆனால் இவங்க இவங்களுக்கு சொந்தக்காரங்க. யாருக்கு சொந்தக்காரங்க? இஸ்ரவேலருக்கு சொந்தக்காரங்க. ஏன் சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னால் அது எதனால அப்படின்னா, பரம்பரையை நம்ம எடுத்து பார்க்கும்போது இவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க. எத்தனை பேர்? 3. அன்னைக்கு அதான் ஒருத்தர் கேட்டான், 3 மனைவி வச்சுட்டு நீங்கள் அதாவது ஆபிரகாமை எங்கள் தகப்பன் எப்படா சொல்கிறீங்க? அப்போ அதுக்கு உண்டு விஷயங்கள் உண்டு. நம்ம அதை எடுத்து நம்ம சொல்லும்போது அது வேற சாப்டர். ஆனால் என்னன்னா ஆபிரகாமுக்கு 3 மனைவி. அப்படி தானே? ஒன்று அவனா கல்யாணம் பண்ணது, இன்னொன்று மனைவியாக கொண்டு கொழுப்பு சுற்றி கொடுத்தது. அப்படி தானே? தேவையில்லாமல் கொண்டு கொடுத்தது, நீ இவ்வளோ வச்சுக்கன்னு கொடுத்தது. சரி, அதை 1 விரட்டி விட்டுட்டாரு. அவன் அரபி பட்டணம் முழுசும் போய் அங்கே ஒரு 12 பிரபுக்களோ ஆகார தலைமுறை என்ன இஸ்மாவேல் சபிக்கப்பட்டவன். அப்படி தானே? வேதாகமத்தில் 2 பேர் தான் சாபம் வாங்கினாங்க. ஒன்று பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் 1 பாம்பு, இன்னொன்று இஸ்மாவேல். அப்படி தானே? நீ என்னைக்கும் துஷ்டனாக இருப்பாய். இன்னைக்கு துஷ்ட பயக்கலை தான் அவன் அவ்வளோதான் இருக்கான். அப்படி தானே? அது பார்த்தா நமக்கு தெரியும். அப்போ துஷ்டர்கள். அப்போ இந்த குரூப் 1. அப்போ என்ன வருது? அப்போ இதுக்கு பிறகு தான் யாரை கல்யாணம் பண்ணுறாரு? கேத்துராள். அப்போ கேத்துராளை ஏன் கல்யாணம் பண்ணுறாருன்னா, சாராளும் போயாச்சு, மற்றவங்களும் என்ன செய்யாது, நாடு விட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் 38 வருஷம் இவர் உயிரோட வாழ்றாரு. அப்போ அந்த 38 வருஷத்துக்கும் ஒரு துணைவி வேணுங்கிறதுனால தான் யாரை கல்யாணம் பண்ணுறாரு? கேத்துராளை கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ கேத்துராளுக்கு பிறந்த பிள்ளை தான் மிதியான். அப்போ அந்த மிதியானுடைய பிள்ளைகள் தான் யார் தான்? இந்த மீதியானியர்கள். அப்போ மீதியானியர்கள் தேவனை ஆராதிக்கிறவங்க உண்டு, விக்கிரக ஆராதனை செய்தவங்களும் வேதாகமத்தில் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் யார்? இந்த மோசையுடைய மாமனார். அப்போ அந்த மாமனாருடைய பிள்ளைகள் இவன் கிணற்றருகில் இருக்கும்போது என்ன செய்யுது? கொஞ்சம் ஆடுகளை மேய்க்க வருது. அப்போ ஆடுகளை மேய்ச்சி தண்ணி கொடுக்க ஆட்டுக்கு வரும்போது அடி வந்துட்டாங்க. என்ன அடி வந்துட்டு? அங்கே மேய்ப்பர்கள் கொஞ்சம் இருந்தாங்க. நீங்கள் எப்படி இங்கே இந்த ஆடுகளுக்கு நீங்கள் இந்த இடத்துல வச்சு என்ன செய்யலாம்? தண்ணி காட்டலாம். ஏன்னா அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, வேதாகம் சொல்லுது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். அப்போ அதில் இந்த பிள்ளைகளுக்கு செய்ததுனால அப்போ மோசம் இருக்கிறவங்க அங்கே இருந்த மேய்ப்பரோட சண்டை போயிட்டான். அப்போ சண்டைக்கு போய் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த 7 பிள்ளைகளுக்கிடையே என்ன செய்தான்? அந்த ஆடுகளுக்கு தண்ணியை வாங்கி காட்டி விட்டதுனால நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வீட்டுக்கு போய் அப்பன்ட்ட சொல்கிறாங்க, அப்பா இப்படி ஒரு ஆள் நம்மளை காப்பாற்றி விட்டதுனால தான் நம்ம இங்கே சேர்ந்தோம், இல்லைன்னா நம்மளை இதுக்கும்னே வேட்டையை பெருக்கியிருப்பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனை ஏன் நீங்கள் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல, அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோன்னு அங்கே அப்புறம் 7 பொம்பளை பிள்ளையே கட்டினான்னு இல்லை, 1 தான் கட்டினான். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அவன் 2 கட்டினான். எத்தோப்பியாவிலேருந்து ஒருத்தரையே கட்டினா, மீதியான் தேசத்துல 2ம் 1 தான். அது வேதாகமத்தை படித்தவனுக்கு தான் தெரியும். சும்மா சொல்லுதெல்லாம் எப்படி அது மோசைக்கு 2 மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோசைக்கு 2 மனைவி கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு துல்லியமாக அவர் சொல்லப்படக்கூடிய ஒரு நபராகும். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவ நிழலாக அறியப்படுகிறவர் மோசே.
இயேசு கிறிஸ்து கொடுத்த மாதிரி அவர் ஒரு 30-35 லட்சம் ஜனங்களை ஒரே நேரத்தில் மூழ்கி ஸ்நானம் எடுக்கப்பட்டவர், ஒரு பரிசுத்தவான். அவரை போய் சும்மா நீங்கள் என்னத்தை எடுத்தாலும் அவர் 2 பொண்ணு கட்டினார். எத்தோப்பியா தேசத்தோட மீதியான் தேசத்தோட, எத்தோப்பியா தேசம்னா என்ன மீதியான் தேசம் என்னன்னு அது தெரிஞ்சவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ அதுக்குள்ள வழக்கங்கள் அவர் ஒரு பொண்ணு தான் கட்டினார். 7 பிள்ளைகள் இந்த வீட்டில் இருந்தால் கூட அவர் கட்டினது ஒன்று தான். அப்போ ஒன்று கட்டினார்னா அங்கே என்ன சம்பவித்தது அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் என்ன தெரியாது, இந்த பெண் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும், மீதியான் தேசத்து பெண்ணுன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும், கொஞ்சம் கர நீட்டி இருக்கும். அந்த கரைச்சட்டியை திருப்பி பார்த்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரிப்பட்ட கரையில் தான் இருக்கும். அப்போ இதுவாக வந்து எப்படி கொஞ்சம் கருப்பாட்டு இருந்துட்டான். அப்போ இருந்த விஷயம் என்னென்னா, அது வரைக்கும் ஆரோனும் இவளும் யாரும் பார்க்கல, மிரியாமும் பார்க்கல. இந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது தான் முதல்ல என்ன செய்யாங்க பார்க்காங்க. பார்த்த உடனே மிரியாமுக்கு கடுப்பு இறங்கிட்டு, என்னன்னா நான் இவ்வளோ பெரிய அழகி, என்னுடைய தம்பியார் நான் இவ்வளோ வெள்ளையாக இருக்கேன், இவா எப்படிப்பட்டவா கருத்த பெண்ணு, இந்த கருத்த பெண்ணை கூட்டிகிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, இனி எப்படி நம்ம எங்கள் மைனிட்டு எப்படி மைனினி தானே எங்கள் அண்ணியனீடு எப்படி சொல்ல முடியாது, நம்ம இந்த அண்ணியை கூட்டிகிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது. அதுக்கப்புறம் கல்யாண வீட்டுக்கு போனாலும் இளவு வீட்டுக்கு போனாலும் என்ன செய்வா, அவருக்கு கூட போட மாட்டா, பின்னால் தம்பி தனியாக தான் இருப்பாள். அப்போ இப்படிப்பட்ட கேஸில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே என்ன நடந்தது பிரச்சனை. அப்போ என்னன்னா நம்ம குளிப்பாட்டினாலும் எந்த ஒரு பியூட்டி பார்லரில் கொண்டு போனாலும் இவளுக்கு கருப்பு மாறுமா. எனக்கு ஒய்ஃபெல்லாம் அடிக்கடி பவுடர் வாரி நிறைய போடும். நான் சொன்னேன் தண்ணியை வச்சு கழுவிட்டாலே சீன் முடிஞ்சு போக்கு, நீ திரும்ப என்ன செய்யாத, சும்மா போட்டு பவுடரை போட்டு பிரயோஜனம் இல்லை. அது எனக்கு அடிக்கடி போடுறது இந்த ஞாபகம் வந்துடும். எந்த ஞாபகம், இவளுக்கு ஆண்டவரே அந்த காலத்தில் இவளுக்கு குட்டிக்கு வர பவுடரையா பான்ஸ் பவுடரே வாரி முதல்ல ராவிருக்கலாமே ஆண்டவரே, சண்டை பிரச்சனை வந்திருக்காது இல்லையாங்க. அப்போ ஆனால் என்ன நடக்கலை, எந்த பான்ஸ் பவுடரை போட்டாலும் இவளுக்கு என்ன செய்யாது, அந்த எத்தோப்பியா பண்ணுங்க கலரு மாறாது, இருக்க கலர் தான் இருக்கும். அப்போ அதனால எங்கே என்ன பண்ணால் இவளுக்கு கடுப்புக்கு மேலே கடுப்பு. இவ்வளோ நேரம் ஓடி போயிட்டு டேய் உனக்கு மட்டும்தான் தெரியுமா, நீ மட்டும்தான் பொண்ணு கட்டுவியா, எங்களுக்கு தெரியாமல் கட்டுவியா, சண்டை போயாச்சு. யாரெல்லாம் சண்டை போகிறது மட்டும் இல்லை, யாரை கூட கூட்டிகிட்டா, ஆரோனையும் கூட கூட்டிட்டா. ஏதோ ஒத்தை போய் சண்டை போட்டாங்க, என்ன நடக்காது கதை விஷயம் நடக்காது. உடனே அவனை போய் கூப்பிட்டா. அவனும் என்ன செய்தான், ஓடி போய் நின்றுட்டு உனக்கு மட்டும்தான் அபிஷேகம் உண்டா, நாங்கள் நடத்த இல்லையா, நாங்கள் தான் முன்ன நடந்தோம், நீ எங்கள் பின்னால் நடந்தவன் தானே, நீ எங்களுக்கு பின்னால் பிறந்தவன் தானே, நீ ஒன்றை வந்து நான் அந்த ஆற்றுலேருந்து தூக்கலாம் நீ உயிரோடு இருந்திருப்பியா. இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் யார் கேட்டா, மிரியாம் கேட்டா. அப்போ மிரியாம் கேட்ட உடனே ஆண்டவருக்கு கோவம் வந்து, அது வரைக்கும் ஊழியக்காரனை பேசும்போது யாருக்கு கோவம் வரும், ஆண்டவருக்கு. அது கோவப்படுற ஒரு தெய்வம் உண்டா. ஒரு நேரம் 3 வாரம் இங்கே வா, ஒருத்தர் மட்டும் வாங்கி சொல்லல, 3 வாரம் என்ன செய் இங்கே வா. அப்போ வந்து நின்னாங்க. அப்போ நின்னோடனே சொன்னாலே மோசையை பற்றி உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ மோசையை பற்றி சாதாரண மற்றவங்கள்ட்ட பேசும்போது நான் எப்படி பேசுவேன், ஒரு தீர்க்கதரிசி வழியாக பேசுவேன், இல்லை வேற ரீதியாக பேசுவேன். ஆனால் மோசைக்கிட்ட நேருக்கு நேராக பேசுவேன். அப்போ மோசையை பற்றி இன்னொரு குவாலிஃபிகேஷன் கூட வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 7:1 வாசிக்க பார்க்கலாம். இல்லை முதல்ல என்ன பண்றது, யாருக்கு தேவனாக இருப்பாய், பார்வோனுக்கு பார்வோனுக்கு வேலைக்காரனாக இருப்பான்னு சொல்லல, பார்வோனுக்கு கலெக்டராக இருப்பாய்ன்னு சொல்லல, பார்வோனுக்கு தேவனாக இருப்பாய். டேய் யெகோவா தேவன் இன்னொருத்தனை பார்த்து தேவன்னு சொன்ன ஒரே ஆள் வேதாகமத்தில் யார் தான், மோசையை பார்த்து மட்டும்தான் தேவனே சொன்னார் நீ தேவனாக இருப்பாய். அப்போ தேவனாக்கி ஆக்கப்பட்டவன் தான் யாரு, மோசே. அவ்வளவு பவர்ஃபுல்லானவர் தான், அபிஷேகம் உள்ளவன். அப்போ அவனுக்கிட்ட இவங்க போய் என்ன செய்தாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அப்போ பிரச்சனை பண்ணதுனால மிரியாமும் ஒன்றும் குறைஞ்சவனும் கிடையாது. மிரியாமும் எப்படிப்பட்டவா, 24 மணிக்கூர் நான் ஸ்டாப் ப்ரேயர் யார் நடத்துவா, உபாச ஆராதனை நடத்தக்கூடிய ஆள் யார். தப்பட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுனா 30 லட்சம் ஜனங்கள் இவளுக்கு பின்னால் என்ன செய்யும், வந்துக்கிட்டே இருக்கும். 100 வயது வரைக்கும் இவ கன்னி. வேதாகமத்தில் இவளுக்கு இதெல்லாம் போட்டு 100 வயது வரைக்கும் யார் இவா, கன்னியாகவே வாழ்ந்தவள். நல்ல ஒரு தீர்க்கதரிசி. இவ தீர்க்கதரிசனம் சொல்லி நடந்த காரியங்கள் நிறைய உண்டு. அப்போ இவ்வளவு நடந்தா. 10 வயசு இருக்கும்போது அவளுக்கு நடந்த சம்பவம் என்னது, மோசே நைல் நதியில் வந்துகிட்டு இருக்கான். சரி, நைல் நதியில் மோசே வந்துகிட்டு இருக்கான். பார்வோன் மகள் அங்கே வாரா. சரி, பார்வோன் மகள் வாரது வந்து நடக்காத காரியம். இப்போ இன்றைக்கி பார்த்தா நம்ம காட்டுவலையில் உள்ள ஆற்றுக்கு மோடிக்க மக வருவாளா குளிக்கிறதுக்கு, வரமாட்டான். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன இருந்தது, எவன் கொல்ல நினைச்சானோ அவனுக்கு வீட்டுக்குள்ளேயே வளர்ந்து அவன் வீட்டிலேருந்து காலேஜுக்கு புறப்பட்டு போகணும் மோசே. அதுதான் தேவ திட்டம். அப்போ தேவன் நினைச்சதாரு அவனுக்கு மகள் அங்கே வர வச்சார். அப்போ வர வச்சோன்னா மிரியாம் பார்த்துருக்கா. மிரியாமுக்கு வயசு 10 தான். போய் என்ன கேட்டால் தெரியுமா, தமிழ் வேதாகமத்தில் போட்டிருக்கு எபிரேய பெண்ணை கொண்டு வரட்டானி, மலையாள வேதாகமத்தில் போட்டிருக்கு தாசியை கூட்டிகிட்டு வரட்டான்னு கேட்கா. எப்படி கேட்கா, ஒரு தாசின்னா யாரு, விபச்சார பெண். அப்போ விபச்சார பெண் தமிழ் பைபிளில் தான் எபிரேய பெண்ணை போட்டிருக்கு. மலையாள பைபிள் வேறு எந்த பைபிள் எடுத்தால் மூல பாஷையில் போட்டிருக்க விஷயம் என்னது, தாயை பார்த்து சொல்கிறா, தன்னுடைய தாயை பார்த்து ஒரு தாசியை நான் என்ன செய்யட்டா கொண்டு வரட்டா. அப்போ எவ்வளவு பெரிய, ஏன் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரடான்னா என்ன நடக்காங்க, எங்கள் அம்மாவை கொண்டு வரட்டான்னு கேட்டான்னு கழுத்தை வெட்டி அவன் ஏற்கனவே ஆர்டர் போட்டு வச்சுருக்கான், கழுத்தை அறுத்து போடுவான் அந்த இடத்துல. அதனால தான் போய் சொல்ல தாசியை கூட்டு. அப்போ 10 வயசில் அவளுக்கு எவ்வளோ புத்தி இருக்கும், ஒரு தானே பிள்ளை என்ன இருக்கா. இவளுக்கு எத்தனை வயசாச்சு, ஆமாம் 10 வயசு. நாங்களும் 10 வயசில் நாங்கள் போக தான் செய்தோம். எங்கே போதும், ஸ்கூலுக்கு இப்படி போக தான் செய்தோம். எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா, பொறுக்கிகள். காட்டுவல பொறுக்கிகள். எதுக்கு தெரியுமா,
இங்கேருந்து போச்சில் கிருத்தியெல்லாம் பட்டிருக்கக்கூடிய எல்லா குருத்தையும் பிடிங்கி தின்னுட்டு போயிடும். அது என்ன குருத்து? அவர் வயல், அவர் என்ன பாடுபட்டு வயலை விதைச்சி எது அழகாக பருவமாக வர நாங்கள் ஒரு 10 பேர் அந்த யானை உள்ள சாடினானுங்க, சாடி என்ன செய்வோம், அவ்வளவு குருத்தையும் பிடிக்கி பின்னாக்கட்ட பக்கத்தில் உள்ள குருத்துக்களை அவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டு போயிடுவோம். அங்கே ரவுண்டு கட்டி அடிப்பாங்க 20 டீச்சர் மாதிரி. அதனால அசர மாட்டோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு அதனால தான் அவங்க சொல்கிறது காட்டு வேலை பொறுக்கிகள். அப்போ பார்த்தீங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு சம்பவம் அந்த டைமில் நடந்தது. என்னது நடந்ததுன்னா, கொஞ்ச நேரம் நாங்கள் அதில் கூடியிருந்தோம். கூடியிருந்து பார்த்து ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. நம்ம ஊரில் ஃப்ளைட் இறங்கிட்டுன்னு சொல்லி அங்கே உள்ள ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. நான் எல்லாத்தையும் சொன்னேன், நம்ம இப்படி ஒரு ஐடியா செய்து ஆளை ஒரு கிண்டு கூப்பிட்டு பார்ப்போமா. ஸ்கூலுக்கு போயாச்சு. அங்கே ஸ்கூலுக்கு போனால் அங்கே என்ன நடந்ததுன்னா, எல்லா பயமாட்டேன் இன்றவருக்கு 11:15 வெளியே விட்டாங்க. எங்கள் ஊரில் ஃப்ளைட் இறங்கியிருக்கு, பார்க்க வரவையெல்லாம் வான்னு. இங்கே ஃப்ளைட்டுக்கு அந்த விலைக்குள்ள பார்க்க வந்தாங்க. வந்து அங்கே ஸ்கூல் என்ன ஆகி போச்சு, இன்டர்வல் வரைக்கும் அடுத்து 1 மணிக்கு அடுத்த பெல் அடிக்கிறது வரைக்கும் ஸ்கூலில் ஏறல ஆள் இல்லை. ஆள் இல்லாதவொன்னே அப்போ இது எவனுக்கு காயிற அப்படின்னு சொல்லி கடையில் பிடிச்சி எங்கள் 5 பேரை சட்டையை பிடிச்சி தூக்கியாச்சு. தூக்கி கொண்டு விட்டு அப்பவும் ஒரு 20 டீச்சர் மாதிரி சேர்ந்து நின்று பொறுக்கி பயக்கன்னு சொல்லி அடிச்ச அடியில் இன்னைக்கு அந்த முதுகில் வீக்கம் என்ன செய்யலை, இன்றைக்கும் உண்டு. அப்போ அந்த மாதிரிப்பட்ட 10 வயசில் நமக்கு என்ன இருந்தது, அந்த குருத்தன புத்திகள் அவ்வளவு இருந்தது. ஆனால் மிரியாம் வந்து இப்படி எங்கள் ஊரில் ஃப்ளைட் இறங்கியிருக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான்னு இல்லை, அங்கே எழுதியிருக்குது ஒரு தாசியை நான் கூட்டிகிட்டு வரட்டா உனக்கு, ஆமாம் பிள்ளைக்கு என்ன செய்யணும், பால் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டபோது பாருங்க, இது இவ்வளவு பெரிய புத்திசாலி. அப்போ மிரியாமை பற்றி சொல்லணும்னா இப்படிப்பட்ட புத்திசாலி, இவ்வளவு பெரிய புத்திசாலி. அங்கே என்ன போய் கேட்டா, அங்கே மைனியார் கருத்து போய் தாண்டிட்டு இவளுக்கு என்ன செய்யலை, கிருமி கடி இருக்க முடியலை. போய் பிரச்சனையை பண்ணி அங்கே சபையில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, ஊருக்குள்ளே பிரச்சனை. பார்த்தீங்கன்னா என்னது 7 நாள் வெளியே கூட போக முடியாத அளவுக்கு பெரிய கலவரத்தை உண்டாக்கிட்டேன். அப்போ உண்டாக்குனதுனால ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னார், எங்க வா உனக்கு, நீ இப்போ நல்ல வெள்ளையாக தானே இருக்கா, அப்போ அவள் வெள்ளை இல்லை, அவள் என்ன பேர் கருத்து இருக்கா, அப்போ நீ இருக்கிறத விட கொஞ்சம் கூட வெள்ளையாகுன்னு சொல்லி ஒரே வெள்ளையாக்கிட்டார். எப்படி குஷ்டரோகம் அப்படி தானே, அவள் இருக்கிறத தாயின் வயத்தில் பிறந்தா எப்படி வெள்ளையா இருப்பாங்க, அந்த அளவு கலராட்டி யாராக போனால் போட்டாச்சு. போட்ட உடனே ஓடி வந்து பார்த்தா ஆரோனுக்கு மனசிலாகி போச்சு. அடுத்த அடி நமக்கு தான். அல்லேலூயா. யாருக்கு கூட இருந்து எல்லாம் அதாவது ஆண்டவர் வந்து பின்னால் நின்று தள்ளுவன் வந்து பிடிக்க மாட்டாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நிறைய அநேகம் நினைப்பாங்கன்னா எந்த சர்ச்சில் போனாலும் பின்னால் இருந்துட்டு இலக்கி விடுவாங்க அப்படி. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கரெக்டாக ஆண்டவர் பிடிப்பார். ஆரோனும் அடுத்து பிடிப்பார், அதை வந்து தெரியும். அதனால ஆரோன் என்ன செய்தான், ஓடி போய் மோசேகல்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, ஆள் தம்பியார் தான். இப்போ சொல்கிறேன் ஆண்டவனேங்கிறான். எப்படி ஆண்டவனே, அது வார்த்தையில் பயங்கரமான வார்த்தை. ஒரு சொந்த தம்பி தான். இதுக்கு முன்ன நீ மட்டும் தான் அபிஷேகம் உள்ளவனா, நீ மட்டும் அவனா, நீ பெரிய இவனா, எங்களுக்கெல்லாம் அபிஷேகம் இல்லையா, கேட்ட வாய் தான். என்ன சொல்லிச்சு, ஆண்டவனே எங்களுக்காக கேளங்கிற ஒரு வார்த்தையை அவன் விடுறான் பாருங்க. அதில் ஆண்டவனேன்னு சொன்னோன்னா இவனுக்கு என்ன செய்துட்டு இனி அடுத்த அடி ஒரு ஆண்டவர் திருப்பி நமக்கும் அடி தந்துடக்கூடாது. என்ன செய்யலாம், ஓடி போன்னு சொல்லி ஆண்டவர் போய் ஆண்டவரை எப்படியாவது என்ன செய்யும், இந்த குஷ்டரோகத்தை ஒன்று மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொன்னோன்னா ஆண்டவர் சொன்னார், இது நான் காரை துப்புன கேஸ். என்ன கேஸ் இது, துப்புன கேஸ். அப்போ ஒரு பிள்ளைக்கு முகத்தில் துப்புனா கூட 7 நாளுக்கு எங்கே இருக்கணும், பாளையத்துக்கு வெளியே இருக்கணும். அதனால இந்த கேஸு துப்புனது தான். 7 நாள் என்ன செய்யணும், பாளையத்துக்கு வெளியே தான் இருக்கணும். எண்ணாகம் 12:14 போட்டிருக்கு. இது எப்படிப்பட்ட கேஸ், அது ஒன்று வாசிக்க டக்குனி நேரமாக போயிட்டு அங்கே இயேசு அங்கே யெகோவா தேவன் மன்னிச்சு விட்டாருன்னு இல்லை. 7 நாள் என்ன செய்யணும், துப்புன கேஸு 7 நாள் பாளையத்துக்கு வழியே இருக்கணும்னா இருந்து தான் ஆகணும். அப்படி ஆண்டவர் சொன்னார். 7 நாள் அங்கே இருந்ததுனால என்ன செய்யுது, நெருப்பு தூண் அந்த இடத்துல நின்னது. அப்படி தானே, அந்த மேகஸ்தம்பம் அந்த இடத்துல நின்னது. இங்கே என்ன நடந்தது, அங்கே அடிச்சிருந்த குத்தி 7 நாள் அதை விட்டு இலக்கி அடுத்த இடத்துக்கு மாற்ற முடியலை. கூடார குத்தி ஒரே இடத்துல உரப்பிது. அப்போ என்னென்னா ஒரு ஆள் போதும் ஒரு சபையை 7 வருஷம் பின்னால் கொண்டு போகிறது. ஒரு ஆள் போதும் ஒரு சபையில். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த இவ்வளவு நாள் நடந்தது. அப்போ இப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் எங்கே இருந்ததுன்னா, இப்போ இந்த லவோதிக்கேயா சபையில் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னையும் வாந்தி பண்ணி போடுவேன். அப்போ வாந்தி பண்ணி போடுவேன்னா இந்த சபை எங்கே இருந்ததுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கொலோசை பட்டணத்துக்கு அந்த பட்டணத்துக்கு நடுவில் இருந்தது, இறப்போலி பட்டணம். அப்போ இங்கே இயற்கையாகவே அந்த வசனத்துக்கு ஒத்தபடி ஒரு காரியம் நடந்தது. என்னதுன்னா, கொலோசை பட்டணத்திலிருந்து குளிர்ந்த நீர் எடுத்தாங்க. என்னொன்று எரோப்போலி பட்டணத்துலேருந்து சூடான தண்ணி எடுத்தாங்க. இது ரெண்டுமே பைப் வழியாக எந்த இடத்துக்கு போயிருந்து, இந்த சபை இருக்கக்கூடிய இந்த லவோதிக்கேயான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தண்ணியை கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே போய் சேரும்போது அந்த தண்ணி என்ன செய்துட்டு, அனலும் இல்லாமல் பைப்பில் வர தண்ணி சூடாட்டு போகிற தண்ணி சூடாட்டே போய் சேருமா, ஒரு நாள் என்ன செய்யாது, சேராது. அப்போ அப்படி போய் அவங்களுக்கு இயற்கையாகவே அமைந்த விஷயம் இது. அதுக்கு தான் ஆண்டவரன் தெளிவாக சொன்னார், நீ எப்படி சூடாட்டம் இல்லை குளிராட்டும் இல்லை, ஆமாம் அப்படின்னு சொன்னார். அப்போ சொல்லிட்டு என்ன ஒரு வார்த்தையை கூட அடுத்த ஒரு குற்றம் வைக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 வாசிங்க பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்கு,
ம் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கரிக்கம் போடவும் வேண்டும் என்று. குறைவும் இல்லை, நிறைய குறை இருக்கு. நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்பட்டவன், குருடன், நிர்வாணி எல்லாமே இருந்தாலும், ஆனால் ஒரு வார்த்தை அங்கே சொல்லக்கூடிய ஆட்கள் எப்படி இருந்தாங்கன்னா, எனக்கிட்ட ஒரு குறையும் இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு குறையும் இல்லைன்னு சொல்கிறவங்களும் வேதாகமத்தில் நிறைய பேர் உண்டு. அதில் பார்த்தா அவர் தான் இயேசுக்கிட்ட ஒருத்தர் வந்த ஒரு வாலிபன். ஆமாம், அதாவது வேதாகமத்தில் 4 சுவிசேஷங்களையும் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தான். அதில் 3 சுவிசேஷங்கள் சொல்லக்கூடிய விஷயமும் கொஞ்சம் தான். அதில் 2 சுவிசேஷங்கள், ஒரு சுவிசேஷத்தில் நிறைய சம்பவங்கள் சொல்லப்படும். இதில் 3 சுவிசேஷங்களே சொன்ன ஒரு விஷயம் உண்டு. ஒரு வாலிபன் ஒருத்தன் வந்தான், வந்து ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அப்போ உடனே இவன் நினைச்சான், ஒருவேளை நீ ஒரு இன்னோவா காரை வாங்கிட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படி நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாருங்க. அவர் முதல்ல சொன்னார், நீ நியாயப்பிரமாணத்தில் உள்ளதை கை கொள்ளுன்னு சொன்னார். அப்போ நியாயப்பிரமாணத்தில் என்னதெல்லாம் இருக்கடான்னு கேட்டவுடனே, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்ய மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், தாய் தகப்பனை கனம் பண்ணுறேன், அப்படியே ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தான். எல்லா லிஸ்ட்டும் வச்சு நான் பெர்ஃபெக்ட்னு சொன்னான். அப்படி தானே, நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு காரியம் செய், இருக்கிறத அவ்வளோதையும் விற்று தரித்திரர் கொடு, துக்கமுகமாய் போனான்னு போட்டுரு. வேதாகமத்தில் இயேசுவை பார்த்தப்பறம் துக்கமுகமாக போன ஒருத்தன் தான் உண்டு. அது யார்? இவன் தான். வேற எத்தனை பேரோ குருடர்கள் இருந்தாங்க, சப்பானிகள் இருந்தாங்க, எல்லாருமே வேதனையோடு வந்து சந்தோஷத்தோடு போனாங்க. ஆனால் சந்தோஷத்தோடு வந்து துக்கத்தோடு போன ஆள் யார்? இவன் தான். சொன்னது என்னது, என்கிட்ட எல்லாம் இருக்குது, அதோட எல்லாமே நான் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அழகாக விட்டான். அப்போ இவனுடைய காரியம். அதுபோல் இஸ்ரவேலர்கள் அன்னி பார்த்தாக்கி, இஸ்ரவேலர்கள் வந்து பயங்கரமான பாவம் செய்தாங்க. பாவம் செய்ததுனால இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னால் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொன்னார், 70 வருஷம் உங்களை பாபிலோனிய ராஜாக்கள் என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ கொண்டு போவாங்கன்னு சொல்லும்போது அங்கே இருந்த பாபிலோன் ராஜாவை தேவன் தான் உயர செய்தார்னு வேதாகமம் சொல்லுது. வேதாகமம் தெளிவாக போட்டிருக்கு இவங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம். ஆனால் இவங்க புறஜாதியான நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் ராஜாவை தேவன் தான் என்ன செய்தார், அவனை உயர்த்தினார். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவனை உயர்த்தி வச்சு இவங்கள பிடிச்சிட்டு போக வைத்தார். அப்போ இந்த தீர்க்கத்தை நிறைமுறை முடியாட்டு இவங்க பிடிச்சிட்டு போனாங்க. தானியேல் 2:37 தான் போட்டிருக்கு, அந்த ராஜாவையும் அவர் தான் பலப்படுத்தினார், தேவன் தான் பலப்படுத்தினார் அப்படின்னு. இங்கே வந்து இவனுக்கு கொடுத்திருந்த கொடுப்பினைகளெல்லாம் பயங்கரமான. அவர் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை எல்லாம் அவன் பார்த்து அரண்மனைக்குள்ளே வச்சிருந்தான். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு காரியங்கள் தான் நடந்தது, ஆண்டவர் செய்து கொடுத்திருந்தார். ஆனாலும் இவன் அந்த புறத்தில் மாடியில் அப்படியே நடந்து வரும்போது தன்னுடைய அரண்மனையை பார்த்து என்ன சொன்னான், இது நான் கட்டினதுன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் வந்து அவர் தான் கட்டி கொடுத்தார், அவர் தான் உயர்த்தினார். இவன் ஒரே வார்த்தையில் அந்த புறத்தில் கறங்கி நிற்கும்போது என்ன கொண்டு நடக்காத காரியம் எதுவுமே இல்லை, இதை நான் தான் செய்தேன் அப்படின்ட்டு அவனுக்கு வாயிலிருந்து வெளியே வர முன்னாடியே, அதில் அப்படி தான் வேதாகமத்தில் போட்டிருக்கு, வாயில் இருக்கும்போதே, அந்த வார்த்தை வாயில் இருக்கும்போதே சடிதியாய் ஒரு வார்த்தை உண்டாகி உன்னுடைய இருந்து எல்லாம் போயிட்டு நீ மாடுகளை போல என்ன செய்வா. ஆமாம், 7 வருஷம் மாடுகளை போல இவன் பிள்ளை மேய்ந்தான். நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறவனை காட்டுக்கு அனுப்பி விடுறதுக்கும் தேவனுக்கு தெரியும், காட்டில் இருக்கிறவனை பிடிச்சு கொண்டு நாட்டுக்கு ராஜாவாட்ட ஆக்குறதுக்கும் யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அப்போ இவன் மேட்டிமையாக இருந்தான். தாவீது அப்படி இல்லை, தாவீது காட்டில் கிடந்தாலும் சரியாக இருந்ததுனால அவனை நாட்டுக்கே ராஜாவாக்குனார். அப்போ இவனை வந்து என்ன செய்தார், காட்டுக்குள்ளே அனுப்பி வைத்த ஒரு தெய்வம் உண்டு, அதனால தான் அந்த மேட்டிமை. அப்போ அதுபோல் சமாரியர்கள்னா யார் தெரியுமா, சமாரியர்கள். அப்போ சமாரியர்கள்னா ஒன்றாவது வந்து புறஜாதிகள். அப்போ புறஜாதிகள்னா இயேசு இருந்த அந்த காலத்தில் வந்து யூதர்கள் அது பக்கத்தில் இருந்த கூட்டம் தான் யார், சமாரியர்கள். சமாரியர்களுக்கு அவங்க வேற இடத்த தலைநகராக வச்சுருந்தாங்க, இவங்க வந்து எருசலேமை வச்சுருந்தாங்க. அப்போ அதில் நிறைய டிஃபரன்கள் உண்டு. அதில் என்னென்னா, அந்த இதே ராஜாக்கள், அசீரிய ராஜாக்கள் வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 722 வருஷங்களுக்கு முன்பாக இங்கே வந்து பிடிக்கல, யூத கோத்திரத்தை தள்ளி மீதி 11 கோத்திரத்தையும் பிடிச்சாங்க. ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வருவானி. அப்போ அந்த கோத்திரத்தை வேற கிராஸ் ஜாதியாட்டு மாற்றக்கூடாதுன்றதுனால அந்த கோத்திரத்தை விட்டுட்டு பாக்கி உள்ள கோத்திரங்களை என்ன செய்துட்டாங்க, பிடிச்சிட்டு போனாங்க. பிடிச்சிட்டு போய் அவங்க அங்கே உள்ள ஒரு 5 நாடுகளில் உள்ள ஆட்களை இங்கே கொண்டு வச்சு இவங்களுக்குள்ள கிராஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதில் என்னென்னா, இவங்க உள்ள பெண்கள் ஆண்களோடு கலந்தாங்க, ஆண்கள் வந்து பெண்களோடு கலந்தாங்க, இவங்க கிராஸ் ஜாதி ஆகிப்போச்சு. அப்போ இவங்க இப்படி கிராஸ் ஜாதி ஆனதுனால இந்த ஒரிஜினல் யூதர்கள், யூதா கோத்திரத்தை சார்ந்த யூதர்கள் இவங்களை என்ன செய்தாங்க, வெறுத்தாங்க. அவங்களுக்கு கோபம் வந்ததுனாலே இவங்களுக்கு பக்கத்தில் வரவிட மாட்டாங்க. இயேசுவை கூட கோபம் வந்தோன்னா நீ சமாரியன் தான் சொன்னாங்க. அப்போ இயேசுவை திட்டுறதுக்கு கூட அவங்க பயன்படுத்தின வார்த்தை என்னது, சமாரியன். அப்போ பாருங்கள், யூதர்களை இவங்க வெறுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்த ஆலயம் கூட இவங்க எருசலேம் ஆலயத்துக்குள்ளே அவங்கள வரவிட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரிப்பட்ட கேஸுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து 3 முறை தான் அந்த சமாரிய பட்டணத்தில் போனார். வேதாகமத்தில் கூடுதல் நேரம் போனதாட்டு போடலை, 3 முறை தான் போனார். அப்போ ஒன்று எதுக்காக போனார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து கலிலேயா பட்டணத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு இருந்தார். அப்போ ஞானஸ்நானம் இயேசு கொடுக்கல அப்படிங்கிறது தவறானது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கு பிறகு பரிசேயர்கள் கேள்விப்படுறாங்க, இவர் ஞானஸ்நானம் நிறைய கொடுக்குறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னு இவர் என்ன செய்கிறாங்க, ஏதாவது செய்திருவாங்கனால திரும்ப அங்கேருந்து மாறி போகும்போது திரும்ப அவர் ஞானஸ்நானம் கொடுக்கல அப்படின்ட்டு யோவானில் போட்டிருக்கு. யோவான் 4வது அதிகாரத்தில் அவர் கொடுக்கல, ஆனால் 3வது அதிகாரத்தில் அவர் கொடுத்தார். அப்போ வெளியே வரும்போது சமாரிய பட்டணத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்,
கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ தான் அந்த இடத்துல வரும்போது அவருக்கு கொஞ்சம் டயர்ட் ஆச்சுன்னு போட்டிருக்கு. அப்படி தானே கொஞ்சம் டயர்டாகவே அந்த கிணத்துக்கரையில் இருந்தார். அங்கே இருந்து ஒரு சமாரிய பெண் என்னச்சுதா வந்தவுடனே அம்மையார்கிட்ட கேட்டார், நீ உனக்கு புருஷனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னா அக்கா என்ன சொல்லிச்சு, எனக்கு புருஷனே இல்லைன்னு சொல்லிச்சு. அப்போ இவர் சொன்னார், இல்லை நீ 5 ஜனம் உண்டு, இப்போ 6வது ஒன்னாட ஆனால் இவளுக்கு இப்போ பரலோகத்தில் இவ்வளோ பார்த்தா இவளுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். அப்படி தானே ஒன்றை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம். 5 ஜனத்தை சமாளிச்சுட்டு 6வது ஒருத்தனை கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அப்போ பாருங்கள், இந்த ஆளுகிட்ட சொன்ன உடனே இவளுக்கு என்ன போச்சு, அவளுக்கு அதை பார்த்த உடனேயே இவர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி இருக்கிறத அறிஞ்சது மட்டும் இல்லை, அவர் உடனே ஒரு சந்தேகத்தை கேட்டுட்டா இயேசுகிட்ட. அவள் கேட்ட சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த மலை மேலே நாங்கள் தொழுது கொண்டு இருக்கிறோம், நீங்கள் எருசலேமில் தொழுகிறீர்கள். அதாவது யூதர்கள் எருசலேமில் தொழுறாங்க, நாங்கள் வந்து இந்த மலை கெரிசி மலையாவை சொல்கிறோம், இந்த மலையில் தொழுறோம். அப்போ இதில் எந்த மலையில் தொழணும், எதில் தொழுதா உண்மையாட்டு பரலோகத்துக்கு போக முடியாங்க ஒரு கொஸ்டின் அவ்வளோ தெளிவாக சொல்கிறா. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஏன் அதை அந்த மலையில் எருசலேம் மலையை அவங்க நம்ப மாட்டாங்க, ஏன் இந்த மலையை தான் அவங்க நம்புறாங்கன்னா, அவங்க தோரா புஸ்தகங்கிற புஸ்தகம் மோசையுடைய புஸ்தகம் மட்டும்தான் அவங்க வச்சுருந்தாங்க. இவங்க அப்படி இல்லை, ஃபுல் பழைய ஏற்பாடு முழுவதையுமாக இவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை, மோசை எழுதின ஆகமங்கள் எத்தனை ஆகமங்கள் உண்டு, 5 ஆகமங்கள். முதல்ல ஆதி ஆகமம், ஆமாம், அதில் இருந்து கடைசி வரைக்கும் உள்ள 5 ஆகமங்களை மட்டும்தான் அவங்க வச்சுருந்தாங்க. அதில் சொல்லப்படுகிற அந்த கேரி மலை அப்படிங்கிற அந்த மலையை தான் அவங்க நம்புனாங்க, அந்த மலையில் தான் அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு இந்த எருசலேமில் வந்து ஆண்டவர் சொன்னார், எப்படி சொன்னார், அந்த ஆபிரகாம் பலியிட மகனை ஈசாக்கை கொண்டு போன அதே மலையில் நீ என்ன செய்யணும், எருசலேம் அதே மலையில் தான் நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி சாலமோன் ராஜா அந்த இடத்துல ஆலயத்தை கட்டுறார். அப்போ அதனால யூதர்கள் என்ன பண்ணாங்க, அங்கே இருந்து தான் நாங்கள் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே ஆராதிச்சாங்க, இவங்க இந்த மலையில் ஆராதிச்சாங்க. அதனால தான் அவள் தெளிவாக கேட்குறா, இந்த மலையில் ஆராதித்தவன் பரலோகத்துக்கு போக முடியுமா, அந்த மலையில் ஆராதித்தவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? அப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் இப்போ யார் இயேசு கிறிஸ்துவை கூட இவங்க ரெண்டாவது ஒரு முறை போகும்போது இவங்க ஏற்றுக்கிடலை. 2வது ஒரு முறை எப்போனா, இவர் சிலுவையில் அறையப்பட போகிறோம், என்ன நம்மளை கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து திரும்பவும் சமரியா வழியாக கடந்து போக நேர்ந்ததுன்னு போட்டிருக்காரு. எந்த இடத்துல இது கிளம்புறாரு போடலை, அந்த வழியாக கடந்து போகிறார். கடந்து போகும்போது 2-3 சீசர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக அங்கே போய் ஒரு ஊரை ஆயத்தம் பண்ணுங்கள்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆயத்தம் பண்ணுறதுக்கு அங்கே போகும்போது அவர் அங்கே தங்கலான்னு தீர்மானித்தார். ஒரு நாள் நம்ம என்ன செய்யலாம், அங்கே தங்கலான்னு தீர்மானித்த பிறகு இவங்க லூக்கா 9:53 என்ன சொல்லு வாசிங்க. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாம் எப்படி சமரியா பட்டணம் எருசலேமுக்கு போகிறதுக்கு மனதாக இருந்து சமரியா பட்டணத்தின் வழியாக போகிறாரு. அவங்க அங்கே தங்குறதுக்கு கூட சம்மதிக்கல. அதுக்கு தான் உடனே இவங்க ரெண்டு சீசர்களும் கேட்குறாங்க, வானத்திலேருந்து எலியா இறக்குனது போல அக்கினி இறக்கி இந்த நாட்டை என்ன செய்யட்டா, நாங்கள் சமரியாவையே அழிச்சு போட்டுட்டான்னு இயேசு கிறிஸ்துவை கேட்குறாங்க. அப்போ கூட இயேசு கிறிஸ்து அதுக்கு மறுபதில் சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ சமரியாவில் இயேசு கிறிஸ்து செய்த ஒரே ஒரு அற்புதம் தான். சொல்ல முடியுமா யாராவது, என்ன அற்புதத்தை செய்தார்? அல்லேலூயா. என்ன அற்புதத்தை சமாரியாவில் அவர் செய்தார் அப்படின்னா, வேதாகமத்தை முழுசாக வாசிக்கும் போது 10 குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார். அதில் ஒருத்தர் சமாரியாக்காரனாக இருந்தான், அவன் தான் திரும்பி வந்தான். அவர் அழகாக கேட்பார், இயேசு கிறிஸ்து அந்த வசனங்களை பார்க்கும்போது சொல்லுவார், எல்லாவனும் போயிட்டான், 9 பேரும் போயிட்டான், ஒருத்தன் வந்தான், அவன் சமாரியானாக இருந்தான். அப்போ சமாரியாக்காரனுக்கு செய்த ஒரே ஒரு அற்புதத்தை தவிர இயேசு கிறிஸ்து சமாரியாவை சார்ந்த வேற யாருக்கும் என்ன செய்யலை, இவளுக்கிட்ட வரங்க 5 புருஷன் உண்டுன்னு சொன்னாரே தவிர வேற எந்த அற்புதமும் அங்கே செய்யலை. ஆனால் இவனை மட்டும் அவர் குணப்படுத்தினார். ஆனால் பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கூட கூடுதல் காரியங்கள் அங்கே செய்யாத இடத்துல சமரியா பட்டணத்தில் கலக்கினவன் ஒருத்தன் உண்டு. யாருன்னு கேட்டால் பிலிப்பு. வேதாகமத்தில் இன்றைக்கி அதை தான் வேதாகமம் ஆழத்தனமாக எடுத்து பார்க்கணும். அந்த இடத்த அந்த அப்போஸ்தலர் 8:5 வாசிக்க பார்க்கலாம். என்ன நடந்தது, அங்கே சமரியா பட்டணத்துக்குள்ளே போய் அங்கே சரியான ஊழியத்தை செய்த ஆள் யார், பிலிப்பு தான் முதல்ல செய்கிறார். அப்போ பிலிப்பு அப்படி செய்கிறாருன்னா பிலிப்புங்கிற யாருங்கிறது முதல்ல தெரியணும். முதல்ல என்னென்னா பிலிப்பு எப்படிப்பட்டவர் என்ன பிறந்தார் அதெல்லாம் 2வது. ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, இயேசு பரமேறி போன உடனே அங்கே சபையில் பெரிய அடி. என்ன அடி, சபையில் என்ன வந்து ஒரு பெரிய அடி வந்துட்டு. எப்படி, இயேசு பரமேறி போயாச்சு, சபை தொடங்கியாச்சு, தொடங்குற நேரத்தில் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், கிரேக்க விதவைகளும் இருந்தாங்க, அந்த இடத்துல யூத விதவைகளும் இருந்தாங்க. கிரேக்க விதவைகளுக்கு சரியாக சாப்பாடு தரலை அப்படிங்கிற பிரச்சனை அங்கே வந்தது. அப்போ சாப்பாடு தரலைன்னா என்னது, ஆம்பளைட் போட்டு கொடுக்கலையா, இல்லை இறைச்சி வச்சு கொடுக்கலையா, சிக்கன் கொடுக்கலையாங்கிறது விஷயம் இதில் போடலை. ஆனால் சரியாக என்ன செய்யலை, எங்களை கவனிக்கப்படவில்லை என்று கிரேக்க விதவைகள் அப்படி சண்டை போட்ட உடனேயே அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உடனே தானே அங்கேருந்து அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, நாம் ஏன் இந்த பந்தி விளம்பதுக்கு அடியை நடத்திட்டு இருந்தோம்னா கதை சரியாகாது, நம்ம ஊழியத்தை பார்க்கணும், அதனால பந்தி விளம்பதுக்குன்னு ஒரு 7 பேரை நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி 7 பேரை தேர்ந்தெடுக்காங்க. அப்போஸ்தலர் 6:5 ஒன்று ஸ்தேவான், இன்னொன்று பிலிப்பு, என்ன ஒருத்தர் பேர் வந்து பிரேக்கோர், நிக்கோதார், தீமோன், பர்பனா, நிக்கோலா, இப்படி 7 பேரை என்ன செய்கிறாங்க
இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. 7 பேரையும் தேர்ந்தெடுத்து இவங்க தான் என்ன செய்யணும், கேட்டரிங் சர்வீஸ், பந்தி விளம்ப போகிற காரியம்லாம் யார் செய்யணும்? சாம்பார் வாளியை தூக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரே ஒரு பவரை மட்டும்தான் யாருக்கு கொடுக்குறாங்க? இந்த ஸ்தேவானுக்கு, பிலிப்புக்கு கொடுக்குறாங்க. பிலிப்பு ஸ்தேவான் எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இவங்க இதை தான் செய்யணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜபிப்பதிலும் அப்பம் பிடிக்கிறதும் நாங்கள் கவனமாக இருப்போம். அவங்க வேற காரியம் செய்வாங்க, ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. யார்? பேதுருக்கு கூட்டத்தில் இருந்து வேற எல்லாருமே செய்வாங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுக்கக்கூட்ட ஒரே வேலை என்னது? வந்தது இவனுக்கு மேலே தான் முதல்ல அபிஷேகம் இறங்கியது. முதல்ல அநேக காரியங்களவே சமாரியா பட்டணத்துக்குள்ளே போய் செய்தது யார்? பிலிப்பு செய்தார். அந்த வசனத்தில் பார்த்தா பிலிப்புக்கு அதனால ஏகப்பட்ட பேர் என்ன செய்தாங்க? குணமானார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி குணமான கேள்வியை பட்ட உடனேயே இங்கே இருந்த சபையில் இருந்த பெரிய பாஸ்டர்மாருக்கெல்லாம் ஆசை வந்துட்டு எங்கே போனோன்னுட்டு, இனி நம்ம என்ன செய்யலாம்? அதுக்கு முன்னே ஒரு ஆள் கூட சமாரியா பட்டணத்துக்குள்ளே என்ன செய்யலை, போகலை. இப்போ பெரிய பாஸ்டர்மார் 2 இருக்குது, பேதுருக்கும் யோவானுக்கும் ஆசை வந்துட்டு. அவங்களுக்கு மட்டும் இல்லை ஆசை வந்தது, இவங்க இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இனி சமாரியா பட்டணத்துக்குள்ளே ஓடி போய் என்ன செய்யுங்க, ஆமாம் இனி நீங்கள் கொஞ்சம் கூட இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க போகிறாங்க. பெரிய பாஸ்டர்மார் 2 பேர் போகிறாங்க. யாரெல்லாம்? ஆமாம், பிலிப்பு அங்கே கிடந்து கலக்கிட்டு இருக்காரு. கலக்கிட்டு இருக்கும்போதே இவங்க 2 பேர் அங்கே போகிறாங்க. அங்கே போனது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், போன உடனேயே இவங்க எல்லாம் பிலிப்பினால ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க. ஆனால் உண்மையான என்னது இல்லை, சரியான முறையில் உள்ள ஞானஸ்நானம் இல்லைங்கிறது இவங்களுக்கு தெரியுது. யார்? இவங்க 2 பேருக்கும் தெரியுது. அப்போ கேட்டாங்க, நீங்கள் அதாவது இயேசு கிறிஸ்து நாமத்தினால மட்டும்தான் நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுனால அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இவங்களும் அதுக்கு பிறகு 2வது கை வச்சு ஜெபித்து வர்றது. அப்போ இந்த சமாரியா பட்டணத்துக்குள்ள சீமோனுங்கிற ஒருத்தன் இருந்தான். யார்? அவனுக்கு பேர் என்னது? சீமோன். அப்போ இவன் மாய வித்தை செய்து பல பேர் என்ன செய்தான், பிரமிக்க பண்ணிட்டு இருந்தான். அப்போ இவன் தான் பெரிய தேவன் போலுக்கு நீர் அங்கே இருந்த இவங்க எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ பிரசங்கம் பண்ண உடனே பிலிப்புக்கு பிரசங்கத்தில் விழுந்தவன் ஞானஸ்நானத்தை எடுத்தானே போட்டிருக்கு. என்ன பண்ணுறான்? இந்த சீமோன் செய்த வேலைகளெல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமான வேலைகளெல்லாம் செய்துட்டு இருக்கான். இவனுக்கு திடீர்னு ஆசை வரும், நம்ம ஞானஸ்நானம் எடுத்துடலாமே அப்படின்னு ஒரு ஆசை வந்த உடனே இவன் என்ன செய்யறான்னா, ஞானஸ்நானம் எடுத்துட்டான். எடுத்த பிறகு 2வது இவன் எடுத்தது பிலிப்பு கொடுத்த ஞானஸ்நானம் சரியான ஞானஸ்நானம் இல்லை. 2வது இவங்க வந்த பிறகு தான் அதுக்கு முழுமையான ஞானஸ்நானம் கொடுக்கப்படுது. அந்த நேரத்தில் இவங்க வந்த உடனே அங்கே ஒரு கதை நடக்குது. என்ன நடக்குது? வந்து கேட்குறாங்க. இவன் உடனே அடுத்த வார்த்தை என்ன கேட்குறான்னா, ஒரு ஆளுக்கு தலைக்கு மேலே இவங்க பேதுரு யோவான் தலையில் கை வச்சோன்னா என்ன செய்யுது, அங்கே இருந்து அசுத்தாவிகளெல்லாம் புறப்பட்டு ஓடுனது. அப்போ இவன் அடுத்த வார்த்தை கேட்குறான், எனக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தாரேன், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் இவன் கேட்குறான். அதுக்கு முன்னே பிலிப்புக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. அதை எடுத்துக்கிட்டு 2வது இவங்கள்ட்ட கேட்குறான், எவ்வளோ பணம் வேணாலும் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு இந்த அபிஷேகத்தை நான் யாருக்கு தலைக்கு மேலே கை வச்சாலும். அப்போ இவன் பணம் சம்பாதிக்க தான் மோட்டிவாட்டிவாக என்ன செய்திருக்கான், பழைய மாயவத்தையே திரும்பவும் ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் தான் செய்யலாம். பழைய மாயவத்தையெல்லாம் போயிருக்கான் ஞானஸ்நானம் எடுத்ததுனால. அப்போ இது அதுக்கு பிறகு திரும்பவும் இந்த விஷயங்களை செய்யலான்னு ஒரு ஆசையில் இவங்ககிட்ட போய் கேட்குறான். கேட்ட உடனே அவன் ஒரே வார்த்தை, அப்படி தானே உனக்கு பணமா நாசமாக போக கிடவுது அப்படின்னு சொல்லி அப்படி விரட்டி விடுறத நம்ம அந்த வேதாகமத்தில் பார்க்கணும். நம்ம பார்த்தா இஸ்ரவேல் கோத்திரத்திலேயே அப்படியே துப்பப்பட்ட ஒரு மிரியாம் வெளியே என்ன செய்துட்டு துப்பப்பட்டது. அதுபோல் யூதா ஜாதிக்குள்ளே தான் இருந்தான் அந்த வாலிபன். அவன் என்னன்னா, நான் தான் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இங்கே உள்ள வந்து ஆண்டவர்கிட்டே சொன்னான், நான் அதில் இருக்கேன் இதில் இருக்கேன் அதில் இருக்கேன் இப்படி கிடையாது. ஆனால் துக்கமுகமாக போனான். நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்ன பாபிலோன் ராஜா ஆண்டவர் தான் அவனை உயர்த்தினார். அவன் என்ன சொன்னான், நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னான். ஆனாலும் அவனும் அழிய. அதுபோல் சீமோன் ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் என்ன செய்தான், தன்னுடைய அதாவது பழைய காரியங்கள் அவன் விட்டு மாறாமல் இப்படி இருந்தான். அவன் இப்படிப்பட்ட கேஸுகள் வேதாகமத்தில் நிறைய சொல்லப்படுது. எல்லாமே நான் பெர்ஃபெக்ட், முதல்ல எவ்வளவுதான் நம்ம மோசமாக இருந்தாலும் நான் பெர்ஃபெக்ட், நான் சூப்பர் இப்படின்னு தான் இந்த ஆட்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி வேதாகமத்தில் அங்கங்கே சொல்லிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு ஆட்களும் இந்த தேவன் இந்த சபைக்கு சொல்கிறார், என்ன லவோதிக்கேயா சபைக்குள்ளே இந்தப்பட்ட குரூப் எங்கே இருந்தது, இங்கே இருந்ததுன்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் நிறைய இந்த சபைக்குள்ளே இருந்ததுனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன், துப்பி போடுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அந்த அளவு, அதாவது இந்த சபையை பற்றி இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. அப்படிதான் என்ன ஒரு 5 வசனங்கள் இருக்குது. அடுத்த வாரம் மீதி உள்ள தெளிவையும் பார்த்து அடுத்த வாரம் முதல் நம்ம எங்கே போகிறோம், இனி சம்பவிப்பவைகள். அல்லேலூயா. என்னது இனி? ஆமாம், அதுதான் த்ரில்லிங்கானது. அப்படிதானே, இனி என்ன நடக்க போகும், இவ்வளோ நாளும் நடந்த கதை இனி சம்பவிக்க போவைகள். அல்லேலூயா. எருசலேமுக்கு என்ன சம்பவிக்கும், பாலஸ்தீனுக்கு என்ன சம்பவிக்கும், இந்தியாவுக்கு என்ன சம்பவிக்கும், எல்லாமே வேதாகமத்தில் இருக்குது. அல்லேலூயா. அதான் வேதாகமம் சொல்லுது, தேடி தேடி வாசியுங்கள், இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கும், ஒன்றும் குறைவுபடாது. தேடி தேடி வாசிக்கிறவங்களுக்கு கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. அதனால இனி அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த சாப்டருக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென்.